எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக் என்னலாம் பண்ணேன்னு பார்த்துடலாமா? அன்னைக்கு நான் பூஜை பண்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். நான் ஃபாஸ்டிங் அன்னைக்கு. அதனால முதல்ல காலையில பூஜைலாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் ஜிம் கிளம்பி போனேன் நானு. அம் ஏன்னா ஜிம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சம்டைம்ஸ் எனக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு, காலையிலேயே ஏஞ்சு பூஜைலாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஜிம் போயிட்டு வந்துட்டு, என்னோட சமையல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். சமையல விட ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னா, என்ன சமைக்கிறதுன்றது யோசிக்கிறது தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா நைட்டுக்கு என்ன செய்றது? அடுத்த நாள் என்ன சமைக்கிறது? இப்படின்னு இத யோசிச்சு யோசிச்சு சமைக்கிறதுக்குள்ளவே போதும் போதும்ன்னு ஆயிடும். இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி போட்டு வத்த குழம்பு வச்சுட்டு, ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோஸ் பொரியல் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப என்ன பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? டெய்லி பாட்டு கேட்டு தாங்க நான் சமைப்பேன். இல்லன்னா என்னால சமைக்கவே முடியாது. அது ஒரு ஹேபிட்டாவே எனக்கு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரெடி பண்ணிட்டுருந்தேன். நாங்க வீட்லயே தான் பன்னீர் பண்ணிடுவோம். கடையிலலாம் வாங்குறதே கிடையாது. இப்போ வேற நெறைய ஃபேக் பன்னீர்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அது எல்லாம் எதுக்கு ட்ரை பண்ணணும்? நம்ம பெஸ்ட்டு நம்ம 2 நிமிஷம் ஆகாது இந்த பன்னீர் செய்றதுக்கு. ரொம்ப ஈஸியான வேலை தான் இல்லையா? சிம்பிளா பன்னீர நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு கிடைக்கும் கடைய விட. அதனால நம்ம நாளைக்கு பண்றோம்னா, முன்னாடி நாளே பன்னீர் எடுத்து வச்சுரலாம். பட் அன்னைக்கு ஈவினிங் நான் பன்னீர்ல ஒரு டிஷ் செய்ய வேண்டியதா இருந்தது. அதனால காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இது நைட்டுக்கு நான் ஒரு டிஷ் பண்ணேன். இது இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். சூப்பரா வந்தது அந்த ரெசிபி. அடுத்து இன்னொரு நாள் நான் மாடியிலேருந்து இந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்ல அந்த மணி பிளான்ட்டுக்கு வைப்பேன் நானு. சேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஏன்னா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாயிடுச்சுன்னா, அத மாத்தி வைப்பேன். டைம் கிடைக்கும்போது இதெல்லாம் நான் செய்றது தான். அன்னைக்கு மாடியில போய் கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தேன். சங்கு பூவெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பாருங்களேன், முருங்கக்கா என்னோட சின்ன ஒரு க்ரோ பேக்ல தான் நான் வச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இது காய்ச்சே 1 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்ப தான் காய விட்டுருக்கு. அதுல ஒரு இலை கூட இல்ல. ஆனா ஒரு 3, 4 முருங்கக்கா காய்ச்சிருந்தது. பார்க்கவே சந்தோஷமா இருந்தது. அந்த பிரான்ச்சஸே பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்கு. இதுவே இந்த முருங்கா அந்த பிரான்ச் சைஸ்ல இருந்தது. அவ்ளோ பெருசா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா? அதெல்லாம் சேஞ்ச் பண்ணேன். பாருங்க அந்த மாதிரி ஆயிடும். நான் வீட்ல அந்த கீழ வச்சிருந்தனால, அந்த தண்ணீல கொஞ்சம் காஞ்சு அந்த மாரி ஆயிடும் இலையெல்லாம். அப்போ அதெல்லாம் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேற தண்ணியெல்லாம் மாத்திட்டு, வேற கட்டிங் பிளான்ட்ஸ் எல்லாம் வைப்பேன் நானு. பாட்டிலையும் கூட சம்டைம்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஜஸ்ட் இந்த அ யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா? வாட்டர் பாட்டில்ஸ் அதில தான் நான் வைப்பேன். பாத்தீங்களா? அன்னைக்கு டோனட் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா, எல்லா வீடியோலயுமே நான் சாப்பிடும்போது தான் கரெக்ட்டா இவங்க காமிப்பாங்க. என்ன? இந்த எக்ஸாம் வீடியோல கூட நான் நல்லா உட்காந்து பொங்கல் சாப்பிடும்போது தான் நான் காமிப்பாங்க. இப்போ உட்காந்து நான் டோனட் சாப்பிடுறேன். நீ என்ன சாப்பிடுறன்றத நான் காட்டுறேன் நானு. அவ்வளோதான். சரி. அது பாருங்க கலர் கலரா டோனட் வேற. ஒயிட்டு, எல்லோ, ப்ரௌனா. போதுமா? இந்த மாதிரியெல்லாம் டோனட்டை வாங்கிட்டு டெம்ப்ட் பண்ணுறாங்க. நான் நிஜமா கடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கடிச்சிட்டு துப்பிடுவீங்களா? துப்பலாம் மாட்டேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது நிஜமா. சர்க்கரையை அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு ஒரு பைட் சாப்பிட்டாலே போதும். கேலரிஸ் அப்படியே ஏறிடும் மேலே. அதனால எனக்கு வேணாம். அவள் பாருங்க கையை வேற நீட்டுறா. அந்த புடி அவளுக்கே குத்துடலாம், அவளே சாப்பிட்டோம். இன்னைக்கு எல்லா ஃப்ளேவர்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்க. பசி எடுக்குது, என்ன பண்ண சொல்றீங்க? படிச்சு படிச்சு பசி எடுத்துச்சு பாவம் குழந்தைக்கு. இவங்கள பண்ணி தர சொன்னாலும் பண்ணி தர மாட்டாங்க. ஆமா, டோனட். எனக்கு டோனட்லாம் பண்ண தெரியாது. கிளம்பு. நான் டோனட்டை கேட்டேன், ஏதாவது ஒன்று சாப்பிட பண்ணி தாங்கன்னா பண்ணி தர மாட்டாங்க. எங்க டேடி வாங்கிட்டு வந்தாரு. பாத்தீங்களா? இப்படிதாங்க எதையாவது வாங்குறது, சாப்பிடுறது, ஐய்யய்யோ! மறுபடியும் வெயிட் கெயின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்காக மறுபடியும் ஒரு டயட் ஃபுட்டா சாப்பிடுறது. இதே வேலையா போச்சு எங்களுக்கு. ஆ இது பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் நான் ஜிம் போயிட்டு வந்துட்டு, ஆ எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்மூத்தி நம்ம குடிக்கிறோம்ல, அதனால நம்ம கொஞ்சம் மாத்தி மாத்தி குடிச்சா கொஞ்சம் நல்லாருக்கும் குடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் இருக்கும் இல்லையா? அது நம்ம கஞ்சி மாரி போட்டுட்டு எப்பயும் போடுற போல கஞ்சி மாரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுல நான் ஸ்மூத்தி செஞ்சு, அத ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அத மாரி செஞ்சேன் நானு.
ஜென்ரலா ஸ்மூத்திக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுவோனோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த ராகி மால்ட் மாதிரி பண்ணியிருப்போம்ல, சாரி சத்து மாவு கஞ்சி பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த கஞ்சிய வந்து இதோட மிக்ஸ் பண்ணி, அந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து நம்ம சில்லுன்னு சாப்பிடலாம். நல்லாருக்கும். அப்படி இல்லன்னா சூடா இல்ல. நம்ம ஆற வச்சு இந்த ரூம் டெம்பரேச்சர்ல சாப்பிடலாம். சூப்பரா இருந்துச்சுங்க. இத வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்லா இருந்தது. இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. குளிர்ச்சி வேற. நாங்க எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸ் இந்த மாரிலாம் சாப்பிடுறோமோ, அந்த அளவுக்கு சத்தான ஐட்டம்ஸும் வந்து நாங்க வந்து செஞ்சு மெயினா அதுதான் நாங்க நெறைய சாப்பிடுவோம். ஏன்னா வந்து நீங்க நெனைக்கலாம், லைக் வந்து இவங்க டயட்ட ஃபுட்டா வந்து காட்டுறாங்க, செய்றாங்கன்ட்டு. ஆனா இவங்க செய்றதெல்லாம் வந்து ஃபுல்லா ஆயிலியா தானே இருக்கு, அப்படின்ற மாரி கூட நீங்க யோசிக்கலாம். இப்ப நீங்க ஒரு நாள் நாங்க வந்து இத சாப்பிட்டோம்னா, அதுக்கப்புறம் அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றது மாரி நான் வந்து சாப்பிடுவேன். நிக்கி இல்ல, நானு அந்த மாரி தான் சாப்பிடுவேன். ஏன்னா அவ ஓகே பசங்க வந்து நம்ப அ அவங்களுக்கு வந்து டெம்ப்ட் ஆகும். ஒரு வாட்டி வந்து ஃபாலோ பண்ணுவா. இன்னைக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து, இனிமே நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து எடுத்து சாப்பிடுற மாரி பண்ணிடுவா அவ. ஆனா நான் வந்து ஓகே இன்னைக்கு வந்து இத சாப்பிட்டோம்னா, இன்னும் வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து வேற எதுவுமே வந்து அந்த மாரி சாப்பிடக்கூடாதா அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்பேன். திருப்பியும் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் திருப்பியும் வேற ஏதாவது சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றது. ஏன்னா நம்மனால சாப்பிடாமலும் இருக்க முடியாது இல்லையா? இது பார்த்தீங்கன்னா, நம்ப சிக்கன் வந்து இந்த எப்படி சொல்றது? தந்தூரி ஸ்டைல்ல வந்து செஞ்சா அவளுக்கு நிக்கிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அவ அன்னைக்கு கேட்டிருந்தா. ஸோ அந்த ஈவினிங் வந்து அவளுக்கு அதுதான் வந்து செஞ்சு குடுத்திருந்தேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் வந்து ஆன்லைன்ல வந்து நான் வாங்கிருவேன். ஸோ அது நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அத ஆ மேரினேட் எல்லாம் பண்ணிட்டு, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். அன்னைக்கு ஈவினிங்க்கு டின்னருக்கு வந்து அவளுக்கும், அவங்க அப்பாவுக்கும் நான் வந்து இதுதான் வந்து செஞ்சு குடுத்தேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா, பிரெட் டோஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால எக் ஆம்லெட் மாதிரி சாரி பிரெட் ஆம்லெட், எக் ஆம்லெட் சொல்லி பிரெட் ஆம்லெட் மாதிரி வந்து அது செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அது கூட வந்து இந்த சிக்கனையும் சேர்த்து ஸோ ஹேப்பியா வந்து சாப்பிட்டாங்க. பாருங்க அவளுக்கு இத பார்த்ததுமே வந்து அவ்ளோ ஒரு ஹேப்பி அவளுக்கு. அ அவ வந்து ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. கூட எனக்கும் அப்படியே சேர்த்து ஊட்டிட்டு இருந்தா. டெய்லி சப்பாத்தி, தோசை இந்த மாரி சாப்பிட்டு, சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சதுன்னா, எப்பயாவது இந்த மாரி பிரெட் சாண்ட்விச் செஞ்சு நாங்க சாப்பிடுவோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோல நான் என்னலாம் செஞ்சேன்றது உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் மறக்காம எங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்க சப்போர்ட் குடுத்துட்டே இருங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா! பாய்.